जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 195 வருமானத்துக்கு வழி. மொகலாய் மாவட்டத்தில் உள்ள கெஜலே என்கின்ற ஊரில் கோவிந்தராவ் மொஹிதே வசித்து வந்தார். அவருக்கு பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. பின்னர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அனுகிரகத்தினால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. கோவிந்தராவ் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்திருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமிக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு, மகாராஜ், என்னுடைய குடும்பம் இப்போது வளர்ந்து விட்டது. ஆனால் வருமானம் மிகவும் குறைவாகவே உள்ளது. என்ன செய்வது? கௌரவத்துடன் வாழ்க்கையை நகர்த்துவது குறித்து எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று வருத்தத்துடன் தன் மனக்கவலைகளை ஸ்ரீ சுவாமிகளிடம் சமர்ப்பித்தார். உன் விளைநிலத்தில் ஒரு கிணறு வெட்டி கரும்பு மற்றும் மஞ்சளை பயிர் செய் என்று வழிகாட்டினார். சுவாமி, நான் கிணறு வெட்டினேன், ஆனால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று கோவிந்தராவ் கூறியதற்கு, உன் விளைநிலத்தில் இருக்கும் அத்தி மரம், அரச மரம் மற்றும் இச்சி மரத்துக்கு நடுவே தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும் என்று கூறி அருளினார். கோவிந்தராவ் தன் ஊருக்கு சென்று ஸ்ரீ சுவாமிகள் கூறியவாறே கிணறு தோண்டினார். ஆனால் அவருக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. உடனே அவர் அக்கல்கோட் கிளம்பி வந்து ஸ்ரீ சுவாமிகளிடம், மகாராஜ், உங்கள் ஆணைப்படியே நீங்கள் கூறிய இடத்தில் கிணறு தோண்டினேன், ஆனால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். கரும்பு யானையின் தலையை உடைத்து நொறுக்கு, உனக்கு ஏராளமான தண்ணீர் கிடைக்கும் என்று கூறினார். ஸ்ரீ சுவாமியின் வார்த்தைகளை கோவிந்தராவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகாராஜ், யானையின் தலை என்றால் என்ன என்று அவர் வினவுவதற்கு ஸ்ரீபாத பட் பதிலளித்தார். அத்தி மரத்திற்கு அருகில் யானையின் தலையை போன்ற ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு கல் இருக்கிறது. அதை உடைத்தால் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று ஸ்ரீ சுவாமி கூறுகிறார் என்று விவரித்தார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் கோவிந்தராவ் தன் விளைநிலத்துக்கு சென்று அந்த கல்லை உடைத்தவுடன் தண்ணீர் யானையின் துதிக்கையிலிருந்து வருவது போல பிரவாகம் எடுத்தது. கோவிந்தராவும் அங்கு சுற்றியிருந்த மற்றவர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். ஸ்ரீ சுவாமியின் கருணையால் கோவிந்தராவுக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது. வருமானம் பெருகியதால் அவரால் நிம்மதியுடன் குடும்பத்தை நிர்வகிக்க முடிந்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பக்தர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாகவே திகழ்ந்து வருகிறார். சிறு சிறு இன்னல்களுக்கு கூட அவர்கள் வேறு எவரையும் அடைக்கலம் தேடுவதில்லை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் எந்தவித சலிப்பும் இல்லாமல் அனைவருடைய அற்புதமான இன்னல்களை கூட காதார கேட்டு தீர்த்து வைத்துக் கொண்டிருந்தார். அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போலதானே பிரார்த்தனைகளும் இருக்கும். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.